ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நீங்கள் கத்துறதுக்குள்ளே விசுவாசமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஹாய் ஷைனி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஷைனி. ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வீக் சண்டே கிளாஸ்க்குள்ளார வந்துட்டோம். எப்போ போல் ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம் ஷைனி? ப்ரேயர் தாங்க பண்ணுவோம். ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ப்ரேயர் எப்படி பண்ணணும்? கண்ணை மூடி கை கூப்பி முட்டி போட்டுக்கா. ஆமாம், கை கூப்பி முட்டி போட்டு எல்லோரும் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? சரி குட்டீஸ், நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் கண்ணை மூடி கை கூப்பி முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே சப்பா சோத்திரம் தகப்பனே, அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த சிறு சண்டே கிளாஸு கூட எங்களுக்கு நீங்கள் அப்பா ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா விசேஷமாய் கூட ராஜா, அப்பா சிறு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவரமாக இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா விசேஷமாய் கூட அப்பா இந்த நேரத்தில் கூட ராஜா நடக்க போகிற அப்பா பாடல் பகுதியும் கூட ஆசீர்வதிங்க. அப்பா கதை பகுதி ஆசீர்வதிங்க, ஸ்கிட்ட ஆசீர்வதிங்க. அப்பா உம்முடைய வசனத்தின் மூலமாய் அப்பா சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்கள் பேசி பிள்ளைகளை எப்படி நடக்க வேண்டிய வழியை நீங்கள் காட்ட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு பகுதியிலையும் உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் தகப்பனே. அப்பா இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்கள் பேசி அப்பா பிள்ளைகள் உண்மையும் முத்தமாய் இருக்க உமக்கென்று வாழ பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. பிள்ளைகளை கூட படிப்பை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த எக்ஸாம் டைம் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவையும் கொடுத்து அப்பா இதை பார்க்குற பிள்ளைகளை கூட நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், சுஜியா நம்மளுக்காக சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஷைனி? டான்ஸ்க்கா. ஆமாம், டான்ஸ் தான் பண்ண போகிறோம். எல்லோரும் நல்லா ஆவராக இருங்க. இப்போ நம்ம வந்து சூப்பராக டான்ஸ் பார்த்துடலாம். ஷைனி, நீ குட்டீஸ் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவியா? ஆங்க்கா. ஓகே குட்டீஸ், நம்ம ஷைனி அக்காவும் சேர்ந்து நம்ம கூட சூப்பராக ஆட போகிறாங்க. இப்போ நம்ம டான்ஸ்குள்ளார போயிடலாமா? ஓகே குட்டீஸ், நம்ம சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சிட்டோம்ல. நெக்ஸ்ட் என்ன ஷைனி? ஸ்கிட்டுக்கா. ஆமாக்கா, நம்ம இந்த வீக்கோட டைட்டிலே இன்னும் பார்க்கலையேக்கா. ஆமாம்ல, இன்னும் இந்த வீக்கோட டைட்டில் பார்க்கல. நெக்ஸ்ட்டு ஸ்கிட் பண்ணுறோம்ல, அதில் தான் இந்த வீக்கோட டைட்டில் இருக்குது. அந்த ஸ்கிட் எப்படி இருக்கும்னு தெரியுமா? அந்த ஸ்கிட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நல்லா சூப்பராக விவரித்து சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் குட்டீஸ், அதை நல்லா கவனிக்கணும். நீயும் கவனிப்பியா ஷைனி? ஆங்க்கா, நான் கவனிப்பேங்க்கா. ஓகே ஷைனி, நீ கேட்டல இந்த வீக்கோட டைட்டிலு, அதுவுமே அந்த ஸ்கிட்டில் தான் இருக்குது. நீ கண்டுபிடிப்பியா டைட்டிலை? ஆங்க்கா. ஓகே குட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணணும்? ஷைனி அக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சணும். ஓகே குட்டீஸ், ஸ்கிட்குள்ளே போயிடலாமா? ஐயோ, குடும்பம் எல்லாம் கஷ்டமாகுது, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாகுது. எப்படின்னா இந்த வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடணும். சரி வாங்க எஜமான் போகலாம். டேய் சீக்கிரம் வாடா, டைம் ஆகுது. 10 தூரம் நதிக்குது, பொறுமையாக வா. எஜமான் காலில் ரொம்ப வலிக்குது எஜமான், கொஞ்சம் தண்ணியில் நினச்சிக்கிறேன் எஜமான். அதெல்லாம் இல்லை, டைம் ஆகுது, சீக்கிரம் வா. என்ன இது, முன்னையோட மூட்டை ரொம்ப வெயிட் கம்மி ஆயிடுச்சு. சரி போகலாம். ஐயோ, இன்றைக்கி ஒரு மூட்டை ரொம்ப வெயிட்டாக இருக்கு. நேற்று மாரி அந்த தண்ணியில் மூட்டையை நினச்சிட்டு இன்றைக்கி வெயிட்டு கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. நதி இருக்குது, சீக்கிரம் பொறுமையாக வா. எஜமான் ரொம்ப டயர்டாகுது எஜமான், கொஞ்சம் தண்ணி ஒண்டி குச்சிக்கிறேன் எஜமான். அதெல்லாம் இல்லை, சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. கொஞ்சோண்டு குச்சிக்கிறேன் எஜமான். என்ன இது, நேற்று மாரி இன்றைக்கி மூட்டை கம்மி ஆயிடுச்சு. இதுமாரி நம்ம டெய்லியே பண்ணி காசு சம்பாதிச்சிடலாம்.
டேய் வேலை செய்கிறியா இல்லையாடா? செய்கிறேங்க்கா. எங்கே செய்கிற? ஆளுங்களை ஆளை வச்சு செய்கிறியா இல்லையா? செய்கிறேங்க்கா. ஆளுங்களை வச்சு செஞ்சுமா 10 கிலோ உப்பு மூட்டை 5 கிலோ ஆகுது. எப்படி ஆகுது? யார் வேலை செய்கிறது? அங்கே ஒரு பையன் இருப்பாங்க்கா, அவனை பிடிச்சி கேட்கலாங்க்கா. சரி, என்னை கூட்டின்னு போ அவங்கக்கிட்ட. சரிக்கா. இன்றைக்கி எப்படியாச்சும் என்ன பண்ணோம், டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். இந்த வேலைக்காரன் வேலை செய்கிறானா இல்லையானும் தெரில. 10 கிலோ உப்பு மூட்டை வந்து குறைஞ்சினே போய் 5 கிலோவா ஆச்சு. இன்றைக்கி வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் யோசிச்சுருக்கிறேன். அந்த மூட்டைக்குள்ளே வந்து பஞ்சை வச்சு எப்படின்னா அது கரையுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு முடிவு இந்த வேலைக்காரனுக்கு நம்ம செய்கிறோம். அண்ணா இது நேற்றோட இன்றைக்கி ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கே, அந்த தண்ணியில் நினச்சின்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக்கிடலாம். டேய் வாடா போகலாம், தண்ணிக்குது பார்த்து வா. எஜமான் கொஞ்சம் மூஞ்சி ஒண்டி கழிக்கிற எஜமான், ரொம்ப சோர்வியாகுது எஜமான். பண்ணின்னு வா, ஏதோ டைம் ஆகுது. ஐயோ என்ன இது முன்னே இது ரொம்ப வெயிட்டாக இருக்குதே, முடியலையே எஜமான், ஐயோ முடியலையே. இன்றைக்கி உன்னை நாங்கள் சோதித்து பார்த்து விட்டோம். நீ வந்து எஜமானுக்கு உண்மையாகவே இல்லை. ஏமாற்றி வேலை செய்கிற. உண்மையாக இல்லாதவருக்கு எப்படி ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும்? நீ என்ன சொன்ன வரும்போது, எனக்கு எப்படியாச்சும் என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொன்னல. இப்படி ஏமாற்றியிருந்தா எப்படி உனக்கு ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் கடவுள் கொடுப்பாரு? நம்ம எப்படி இருக்கணும்? எப்பவுமே உண்மையாக இருக்கணும், சரியா? இதுக்கப்புறம் உண்மையாக வேலை செய், எங்கே போனாலும் உண்மையாக இருக்கணும். ஓகே குட்டீஸ், நம்ம சூப்பராக ஸ்கிட்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்ல. நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன்ல, அந்த ஸ்கிட்டில் தான் வந்து இந்த வீக்கோட டைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? சூப்பர். இருங்க ஷைனிகா கிட்ட போய் கேட்டுடலாம், அவங்களும் கண்டுபிடிச்சாங்களா பார்த்துடலாமா? ஷைனி நீ கண்டுபிடிச்சியா? ஆங்கா. சொல்லு. யாரையும் ஏமாற்றக்கூடாது, உண்மையாக இருக்கணும். ஆமாம், யாரையும் ஏமாற்றக்கூடாது, எப்போவும் வந்து எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும். நீங்களும் அதை கடைப்பிடிப்பீங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஷைனி? வசனம்க்கா. ஆமாம், பைபிள் வேர்ட்ஸ் தான் இப்போ கற்றுக்க போகிறோம். எல்லாருமே முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், அந்த பைபிள் வேர்ட்ஸை மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகே குட்டீஸ், வசனம் பார்த்துடலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இந்த நாளையில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கிட்டெலாம் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சுல்ல? இப்படி தான் நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். அது குறித்து தான் நம்ம ஒரு பைபிள் வச்சு பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மறுபடியுமா சொல்லலாமா குட்டீஸ்? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஓகே குட்டீஸ், இப்போ இதுக்கான மீனிங் பார்க்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னா, நம்ம உண்மையாக இல்லை அப்படின்னா இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இப்போ நீங்கள் ஸ்கிட்டில் கூட பார்த்துருப்பீங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவன் ரொம்ப வந்து குடும்ப கஷ்டத்துக்காக தான் வந்து அவன் வேலை செஞ்சதுக்காக வந்தான். எப்படியாச்சும் நம்ம அந்த கஷ்டப்பட்டாச்சும் இந்த வேலையை செஞ்சு நம்ம எப்படியாச்சும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு வந்தான். ஆனால் அப்படியெல்லாம் அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் உண்மையாக தான் செய்யணும்னு நான் நினச்சி வந்தான். அவன் வந்து ஏதோ ஒரு ஆசை அவனுக்கு, ஏதாச்சும் ஒன்று நம்ம அந்த தண்ணியில் அவன் நினச்ச உடனே என்ன பண்ணால் அவனுக்கு வெயிட் வந்து கம்மியாயிடுச்சு. அது அவனுக்கு உப்புன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவன் போயிட்டே இருக்கிறான். இதே மாதிரி நம்ம டெய்லியும் பண்ணால் நம்மளுக்கு வெயிட் கம்மியாயிடுது இல்லையா? நம்ம இப்படியே நம்ம டெய்லியும் செஞ்சு நம்ம எப்படியாச்சும் நம்ம காசு சம்பாரிச்சா மட்டும் போதும், நம்ம இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவன் அதை செஞ்சுருப்பான். இப்படியே அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆனாலும் ஒரு நாள்னால பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னுட்டு ஒரு பழமொழி கூட இருக்குல்ல. அதே போல் தான் வந்து அவன் இப்படியா செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அவனுக்கே தெரியாமல் ஒரு டெஸ்டிங் வச்சாங்க. பஞ்சை வந்து உப்புக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, பஞ்சு வச்சு அமிச்சாங்க. இப்படியே அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் மாட்டிட்டான். அப்போ அவன் உண்மையாக இல்லாதப்ப அந்த வேலையில் அவனால் வந்து நிலைத்திருக்க முடியல. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் குட்டீஸ், நம்மளும் என்ன திரும்ப பண்ணுறோம், நிறைய விஷயத்தில் பொய் சொல்கிறோம், ஏமாத்துறோம். மற்றவங்களுக்கு வந்து நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது அவங்கள நம்ம என்றைக்குமே நம்ம வந்து ஏமாற்றவே கூடாது. ஆமாம் தானே குட்டீஸ்? பைபிள் இப்படி தான் நம்ம சொல்லப்படுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லுது. நீங்களும் என்ன பண்ணணும், இந்த சின்ன வயசில் எல்லாருக்கும், நம்மளை படித்த தேவனுக்கும் சரி, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி, அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணணும், உண்மையாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட்டாக நம்ம ப்ரேயர் தான் பண்ண போகிறோம். எல்லோரும் நீங்கள் வந்து ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஏசப்பா கிட்ட, நீங்களும் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்களே, நாங்கள் வந்து எதுவுமே இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண மாட்டோம் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மன்னிப்பிக்கலைங்க. ஏசப்பா கிட்ட நம்ம பேசலாமா? ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்கதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆசீர்வாதமாக நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. அந்த நாளிலே கூட ராஜா அப்பா நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பன், வார்த்தை மூலிமா நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி
நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் யாரிடம் ஆண்டவரே அப்பா ஏமாற்றக்கூடாது என்பதை ஆண்டவரே இந்த கதையின் மூலிமா, இந்த பாடல்கள் மூலிமா ஆண்டவரே, வசனத்தின் மூலிமா நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் உண்மையுமாய் ஆண்டவரே எங்கள் மீது அப்பா நம்பிக்கை வைத்தவர்களுக்கு தகப்பனே நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே அப்பா இவ்வளோ நேரம் தகப்பனே ஒவ்வொரு பகுதியில் நீர் எங்களோடு கூட பேசின அப்பா நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அப்பா பிள்ளைகளோடு நீ பேசும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். அவர்களும் தகப்பனே அப்பா யாரையும் ஏமாற்றாமல் ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் எஜமான்களுக்கு, அவங்களுடைய அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் பெற்றோர்களுக்கு, அவர்கள் ஆண்டவரே அப்பா நண்பர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் உண்மையாக இருக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற கத்த நீர் அவங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாக, கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொண்டு ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன்.